ஷேவராயன் ஹில்ஸ் ஏற்காடு அவைட்ஸ். இங்கே பாருங்க எப்படி தெரியுது இந்த ரோடு. இங்கிட்டு மலை, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டி. இங்கே பாருங்கள் அந்த பஸ்ஸு அப்படி ரொம்ப திணறி ஏறுதுங்க. உள்ளே பார்க் அது இது நிறையா இருக்குது பாருங்கள். சூப்பரில் லேடிஸ் வியூ பாயிண்ட் ஒன்றும் அந்தளவு இல்லை ப்ரோ. ஏர்போர்ட் பார்க்குறேன். நம்ம பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி வாங்கிட்டோங்க. இதுக்கு மேலே தாங்க ஜென் சீட்டுன்னு போட்டிருக்கு. குகைக்குள்ளே குளிருக்கு டீ உண்மையிலே நல்லா இருக்குங்க. உடம்பு கொஞ்சம் ஹீட் ஏறிடுச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே அட்வென்ச்சராக இறங்குதுங்க. இறங்கி போயிட்டே இருக்கு, ரொம்ப இறங்குதுங்க. பாருங்கள் எங்கேருந்து ஃபால்ஸ் கொட்டுதுன்னு சொல்லி. இதில் ஊற்றினா ஒரு டேஸ்டாக்கா செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. வாவ் சூப்பருங்க. டாப் ஆஃப் த ஹில்லு. யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எபிசோட் 2. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காடில் அடிவாரத்துலேருந்து நம்ம ஏற்காடு மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சுற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் 1 பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் வீட்டிலேருந்து இந்த அடிவாரம் வரையும் வந்திருப்போம். அந்த வீடியோ யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க மக்களே. அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும். இப்போ நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிலோமீட்டர் கம்மியாக தாங்க போட்டிருக்கு. 21 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. சின்ன மலை தான் போல் ஏற்காடு. நம்ம சைடு இருக்க சிறுமலை, நம்ம திண்டுக்கல் சைடு இருக்க சிறுமலை, கொடைக்கானல் மலைலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட் ஆகிரும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் ஏறுது. ஆனால் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். மேலே கண்டிப்பாக கூலிங்காக இருக்கணுங்க. ஏன்னா வெயில் அடி பொழக்குது. அந்த கூலிங்காக தான் போகிறது. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. செக் போஸ்ட் இருக்குங்க இங்கே எனக்குள்ளே. நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். செக் போஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டோம். நான் கீழே இல்லைன்னு நினச்சேன், பட் ஆனால் மேலே இருக்குது. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், ஷேவராயன் ஹில்ஸ் ஏற்காடு அவைட்ஸ். சூப்பராக போட்டிருக்குங்க. ஷேவராயன் ஹில்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியலையே. இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. எத்தனை செக் போஸ்ட்டுன்னு தெரியவில்லையே. கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாட்டர் கேன் மேலே அவைலபிள் கிடையாது. பட் இங்கே அவைலபிள் இருக்கா என்னன்னு தெரில. தண்ணி நல்லாவே தெவிக்குது. வீட்டில் வந்து நான் எடுக்கலை, இடையிலையும் நான் வாங்கலை. நல்லா இருக்குங்க உண்மையிலே. நல்லா டார்க்காக தான் இருக்குது. முன்னாடி போகிற லாரி புழுதியை கிளப்பிட்டு போகுதுங்க. அங்கிட்ட வரையும் வண்டி வரல, ஏறிடுவோம். ஃபஸ்ட் டைம் ஏற்காடு மலை ஏறுறேங்க. நல்லாயிருக்கு ஃபீலிங் உண்மையிலே. இங்கே பாருங்கள், இங்கேருந்து அப்படியே சிட்டியே தெரியுதுங்க. அப்படியே நிப்பாட்டி காமிக்கிறேன் பாருங்க. சேலம் சிட்டி ஓரளவு பரவாயில்லாமல் தெரியுது பார்த்தீங்களா. மழை நீர் உயிர் நீர். கண்டிப்பாக கொஞ்சம் கூலிங் ஏறுதுங்க உண்மையிலே. நல்லா இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே கூலிங் ஏற சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்ம ப்ரோக்கல் எல்லாம் உட்காந்துருக்காங்க கரெக்டாக. நல்ல வியூ பாயிண்ட் தேடிக்கிட்டு வர்றேன், நிப்பாட்டலான்னு சொல்லி ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. அப்படி நல்ல வியூ பாயிண்ட் இருக்க இடத்துல குரங்குகள் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட நின்று பொருளை வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. எனக்கு அந்த கொடைக்கானலில் வந்து நம்ம வாட்டர் கேனை தூக்கிட்டு போனதுலேருந்தே குரங்கை பார்த்தா பயமாக இருக்குங்க. ஏன்னா வாட்டர் கேனோட போச்சு. கேமரா பேக்கு எதுவும் தூக்கிட்டு போயிட்டு மலைக்குள்ளே கொண்டு போயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. நல்லா வயசாரை திறந்து விட்டோன்னே ஃபேஸில் ஜில்லுன்னு காற்று அடிக்குதுங்க. சூப்பராக இருக்குது அந்த ஃபீலிங்கு. இது என்னங்க ஏதோ ஒரு இது மாதிரி போட்டிருக்கு. ஏறி பார்க்கலாம் போல் மேலே. தடுப்பு கண்காணிப்பு கோபுரம். நல்லாவே கூலிங்காக இருக்குங்க இந்த இடத்துல. ஏற பாதி மலை எனக்கு தெரிஞ்சு ஏறி போகணும்னு நினைக்கிறேன். நல்லாவே கூலிங்காக இருக்குது. இதைத்தானே எதிர்பார்த்து வந்தோம். எதிர்பார்த்ததை கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. என்னதுங்க இது? ஏதோ படிக்கட்டு மாதிரி இருக்குது. அங்கங்கே என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. இப்போ தாங்க 2வது ஹேர்பின்னே பெண்டு வருது. இன்னும் 20 ஹேர்பின் பெண்டில் 2 முடிஞ்சு. ஸோ 18 ஹேர்பின் பெண்டு இருக்குங்க. ஜாலியாக இருக்குங்க இந்த மலையில் ஏறுறதுக்கு உண்மையிலே. கொஞ்சம் தூரம் முன்னாடி இன்சியலாக வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ட்ரெய்லர் கொஞ்சம் டம்மியாக தான் இருந்துச்சு. என்னடா அவ்வளோதான் மலையா அப்படின்ற மாதிரி. ஆனால் படம் பார்க்குறப்ப பட்டையை கலப்புதுங்க. ஏன்னா ஏறுற ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா வளைஞ்சு ஏறுதுங்க. 6வது ஹேர்பின் பெண்ட். இந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டு பேருக்கும் அந்த தமிழில் வந்து போராடி இருப்பாங்கல்ல தமிழுக்காக, அவங்களோட பேர்கள்லாம் போட்டிருக்குங்க. வேலுநாச்சியார் அது மாதிரி இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கு. 7/20 7வது ஹேர்பின் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டியன் கட்டபொம்மனோடது. தந்தை பெரியார் வளைவுங்க. நல்லா இருக்குங்க படிக்கிறதுக்கே. அது சூப்பரில் எப்படி ஏறுது பாருங்கள் மலை. அப்படியே வந்து சல்லுன்னு ஏறுதுங்க. இங்கே பாருங்கள் சிட்டி எப்படி தெரியுதுண்ணா. அப்பா, எனக்கு கீழே தெரிகிற மலையே பயங்கரமாக தெரியுதுங்க. நான் திருப்பி ரிட்டன் போகிற மாதிரி யூனிகான் செல்லக்குட்டி நிப்பாட்டி இருக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி தெரியுது ரோடு. இங்கிட்டு மலை, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் சிட்டி. சேலம் சிட்டி பார்த்திங்கன்னா சுற்றி மலைக்கு நடுவில் அமைஞ்சிருக்குங்க. அங்கிட்டு மலை இங்கிட்டு மலை செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே.
வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா தரமாக இருக்கும். இங்கே கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோங்க. இங்கே பாருங்கள், அந்த பஸ்ஸு அப்படியே ரொம்ப திணறி ஏறுதுங்க. பாவங்க. ஆனால் உண்மையிலே கொஞ்சம் டஃப்பான ரோடு தாங்க இது, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரொம்ப பெண்டு டக்குன்னு திரும்புது. பரவாயில்ல, நாங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோங்க தம்ப்நெயில் அது இதுக்குன்னு சொல்லி. இப்போ அப்படியே நம்ம கிளம்புவோம். இது வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பாரி வளைவு 9வது ஹேர்பின் பெண்டுங்க. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் தாங்க இருக்குது ஏற்காடுக்கு. ஆனால் ஹேர்பின் பெண்டெலாம் ரொம்ப அதிகம். இங்கே பாருங்கள் எப்படி ஏறுதுன்னு. அப்படியே வந்து சல்லுன்னு ஏறுதுங்க. இதில் பட்டாம்பூச்சி வந்து பட்டாம்பூச்சியை பிடிச்சிருப்பேன் நேரம். சேரன் செங்குட்டுவன் வளைவுங்க. இது 11வது வளைவு. அந்த பஸ்ஸு தெனரசன் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பஸ்ஸு எப்படி போகுது பாருங்கள். அந்த பஸ்ஸு பின்னாடியே போகலாங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. திணறி ஏறிடுதானோ. இங்கே என்னங்க ஒரு கோயில் இருக்குது சூப்பரில். எனக்குள்ளே அது இதுன்னு சொல்லி நிறையா விற்கிறாங்கங்க. என்ன கோவில்? முனியப்பன் கோயில், சாலவாரை முனியப்பன் கோயில். கரிகால சோழன் வளைவு 13வது வளைவு. இங்கே பாருங்கங்க, அப்படியே ஹைட்டாக படி மாதிரி ஏதோ கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இந்த பஸ்ஸு ஒரு சின்ன லாரியவே ஓவர்டேக் பண்ணுது. வேறு லெவல். ஒரு வழியாக ஏறிட்டோம் பஸ்ஸை. நல்லா கூலிங் ஆயிடுச்சுங்க, ஜம்முன்னு இருக்குது. என்ஜாய் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்னதுக்கு இது? இந்த இடம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. எது ஃபேக்ட்ரியா இல்லை என்னது? கல்லுகளாக வச்சு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஆன்ஷியன்ட் லுக்கு வருதுங்க அதை பார்க்கும்போது. 17வது ஹேர்பின் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரோடது. அந்த ஸ்மெல்லு தான் எங்கள் ஹைலைட்டே. இங்கே நல்லா மூலிகை வாசனை அடிக்குது. சூப்பருங்க. வந்துட்டாங்க ஏற்காடு. ஆமாங்க, கொஞ்சம் அப்படியே பிளேஸ்லாம் மாற ஆரம்பிக்குது. நர்சரி அந்த மாதிரிலாம் இருக்குது. நர்சரி, ஸ்பீசிஸு, கிரேட் ட்ரையல்ஸ், இதெல்லாம் ரெசார்ட்ஸ் போலங்க. எனக்கு தெரிஞ்சு ஏற்காடு உள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். போலீஸ்லாம் நிற்கிறாங்க. எதுவும் மடைக்கிறாங்களா என்னான்னு தெரியல. ஃபைன் போடுறாங்களா என்னான்னு தெரில. போயிடலாமா? நம்ம போயிடலாம், நம்மளை பிடிக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஏதோ நின்று ஃபைன் போடுறாங்க. நம்ம கிளம்பிட்டோங்க. ஏற்காடுக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் 2.8 கிலோமீட்டர் காமிக்குது. எனக்குள்ளே ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குங்க, ஹெச்பி. ஏதோ ரிசர்ச் போலங்க, ஆய்வு மாளிகைன்னு போட்டிருக்கு ரைட் சைடில். எனக்கு தெரிஞ்சது தான் ஏற்காடு டவுனுன்னு நினைக்கிறேன். ஏற்காடு அப்போ வந்தாச்சுங்க. இந்த ரைட் சைடில் லேக் இருக்குங்க, நல்லா இருக்குது பாருங்கள். லேக்கில் தண்ணிலாம் சூப்பரில். நம்ம கொடைக்கானலுக்குள்ளே வந்தவொடனே ஒரு லேக் இருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்குங்க. ஏற்காடு வந்ததுக்கப்புறம் யூடியூப்பில் எந்தெந்த பிளேஸ்லாம் போகணுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஏற்காடு வந்தவொடனே லேக்கு தான் ஹைலைட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ லேக்கை போய் சும்மா அப்படியே பார்த்துட்டு நம்ம அப்படியே வந்து அடுத்து ஒவ்வொரு பிளேஸாக பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம கடந்து வந்த பஸ்ஸு தண்ணி வந்து பார்த்திங்களா, அந்த பஸ்ஸு போகுது. கேவிஜி பஸ் டிரான்ஸ்போர்ட். அப்பா, படகு இல்லம் சென்டரில் போட்டிருக்குங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் நல்லா சூப்பராக போட்டிங் போயிட்டுருக்காங்க. உள்ள பார்க் அது இது நிறையா இருக்குது பாருங்கள். சூப்பரில் அப்படியே ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாங்க. அப்படியே ஒவ்வொன்றா சுற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். நமக்கு ஏற்காடு ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆக தான் செய்யும். 2-3 டைம் வந்திருந்தால் தெரியாது. லேடிஸ் சீட் அப்படின்னு போட்டிருக்குங்க ரைட் சைடில். எதுவும் இங்கே எனக்குள்ளே பார்க்கு எது இருக்கானான்னு தெரில. லேடிஸ் சீட்டிங் பாயிண்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இங்கே எதுவும் வியூ பாயிண்ட் இருக்காங்க சார்? ஆ, ஓகே. இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் ஃப்ளாட் விற்கிறாங்க. சூப்பரில். இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குங்க. ஸோ இங்கே போவோம். இங்கே போய் அந்த வியூ எப்போ இருக்குன்னு பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. இப்போ இங்கே நேராக நமக்கு என்ன போட்டிருக்குன்னா லேடிஸ் சீட் அப்படின்னு போட்டிருக்குங்க. ஒருவேளை லேடிஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்களோ, ஜென்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்களோ? அப்படிலாம் இல்லை, ஜென்ஸ் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க போலங்க. ஒரு வழியாக ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் சீட் பாயிண்ட் நமக்கு முன்னாடி தான் இருக்குது. இது வழியாக நம்ம போய் இந்த இடத்த சுற்றி பார்ப்போம். ஏன்னா எப்போயுமே லேடிஸ் தானே ஃபஸ்ட்டு. ஸோ லேடிஸ் சீட் பாயிண்ட் வந்துட்டோம். என்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் எதுவும் கேட்கல. நம்ம அப்படியே உள்ளே போகலாங்க. போய் உள்ளே போய்ட்டு அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். போர்ட்ரேட் வரைகிறாங்க. இவருக்கு நிறைய வரைஞ்சி வச்சுருக்காங்க. ரஜினிகாந்த், நடுவுக்கு யாருன்னு தெரில. கீழே பார்த்தா சில்க் ஸ்மிதா. மேலே நிறையா கடைகள்லாம் இருக்குங்க. பரவாயில்ல. சைடில் ஃபுல்லாக கடைகள். வியூ பாயிண்ட்டு இதுதான் லேடிஸ் வியூ பாயிண்ட்டோ, வேறு எதுவும் இல்லையோ? நல்லா இருக்குங்க.
லேடிஸ் வியூ பாயிண்ட் ஒன்றும் அந்தளவு இல்லை ப்ரோ, சும்மா நார்மலாக தான் இருக்குது, இன்னும் பெருசாக அந்தளவுக்கு இல்லை. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம அடுத்த வியூ பாயிண்ட் போகலாங்க. நான் நிறையா நினச்சி வந்தேன், ஒன்றும் இல்லை அந்தளவு. டெலஸ்கோப் வியூ பாயிண்ட் வந்துட்டோங்க. ரெண்டு பேர்ண்ணா என்ன இடம்ண்ணா தெரியும்? கோட்டை மாரியம்மன் கோயில், அப்புறம் ஏர்போர்ட்டு, ரெண்டுமே பார்க்கலாம். இந்த டெலஸ்கோப்லேருந்து அழகாக பார்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஏர்போர்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரோ ஏர்போர்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏர்போர்ட் பார்க்குறேன். ஆமாங்க தெரியுது, ரெட் கலர் ஃப்ளைட் ஒன்று தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் கோயில் வியூ பார்க்க போகிறோம். இந்த வியூ ஒன்றும் அவ்வளோக்கா ஏர்போர்ட் அளவு தெளிவாக இல்லை. டெலஸ்கோப் வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு நம்ம அடுத்த வியூ பாயிண்ட் கிளம்புவோங்க. அடுத்த வியூ பாயிண்ட் அலையணும்னு நினச்சேன். நம்ம லேடிஸ் சீட்டிங் பாயிண்ட்டுக்கு பின்னாடியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு பொடனிக்கு பின்னாடி ஒரு சந்து மாதிரி போகுது பாருங்கள், ரோடு மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க் இருக்காமா, அங்கே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, 5 மரபணு பூங்கா அப்படின்னு போட்டிருக்குங்க. ஜெனட்டிக் ஹெரிட்டேஜ் கார்டன். டிக்கெட் கவுண்டருங்க. அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாங்க. இப்போ 2 பேருக்கு டிக்கெட் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெரிட்டேஜ் பார்க்குள்ளே வந்தோம் பார்த்தீங்களா, ஜெனட்டிக் ஹெரிட்டேஜ். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம 3-4 விஷயம் பார்க்கலான்னு சொன்னாங்க. ஜென்ஸ் சீட் பாயிண்ட்டு, அப்புறம் சில்ட்ரன்ஸ் சீட் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன். திருப்பி ரிட்டன் வந்து அப்படியே சுற்றி நம்ம பைக்குக்கிட்டே வந்துடுமா. பைக் அங்கே தான் நிப்பாட்டிட்டு வந்தோம். பிளேஸ் எப்படி ஏறுது பாருங்கள், சூப்பராக இருக்கா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 13 வியூ பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நியர்பை டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்னு சொல்லி தமிழ்நாடு சுற்றுலா. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் சீட் வியூ பாயிண்ட்டுங்க. லேடிஸ் சீட் பார்த்தோம், அதுக்கப்புறம் டெலஸ்கோப் பார்த்தா இப்போ வந்து ஜென்ஸ் சீட் வியூ பாயிண்ட் வந்திருக்கோங்க. இதுக்கு மேலே தாங்க ஜென்ஸ் சீட்டுன்னு போட்டிருக்கு. இவ்வளோதானா? இதுக்கு பேர் தான் ஜென்ஸ் சீட் வியூ பாயிண்ட்டா? என்னங்க கூட்டம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ டிசப்பாயின்மெண்ட்டுங்க. இதுதான் ஜென்ஸ் சீட். ஓகே தான், வியூ பாயிண்ட்டாச்சும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். நார்மலாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் சீட் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் சீட் வியூ பாயிண்ட் இருக்குது, அங்கேயாச்சும் பார்ப்போம். இல்லை சில்ட்ரன்ஸ் பார்க்கான்னு தெரில, அங்கே எப்போ இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அங்கே போய் பார்த்துட்டு அது வாசம் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். இங்கே டிக்கெட்டுங்களா? நம்ம முன்னாடி என்ட்ரன்ஸில் 50 ரூபா டிக்கெட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுக்குமே வந்து காமிச்சு தான் போனோம். பட் ஜென்ஸ் வியூ பாயிண்ட் காமிக்க தேவையில்ல. இங்கே சில்ட்ரன் சீட்டிங் பாயிண்ட்டு காமிக்கணும், பொட்டானிக்கல் கார்டன் காமிச்சு போகணும். இதுதான் சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்டா ப்ரோ? இதுதான் சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட் போல ப்ரோ. எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இந்த பிரம்மாண்டமான பார்க்குறதுக்கே வியக்கத்தக்க நம்ம சில்ட்ரன்ஸ் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் நினைக்கிறேன், அங்கே போவோம். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் லைட்டாக அப்படியே நம்ம பார்த்துட்டு உள்ளே போகாமல் அப்படியே கிளம்புவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரோஜா தோட்டம் செல்லும் வழி. இப்போ ரோஜா தோட்டத்துக்கு போகிறோங்க, ரோஸ் கார்டன். இது மேலே ஏறலாம் நினச்சோம். இங்கே பாருங்கள் படி எப்படி உடஞ்சி கிடக்குதுன்னு சொல்லி, இங்கெல்லாம் எப்படி ஓப்பனாக பொழந்து கிடக்குதுன்னு. இதெல்லாம் ஏறினா நம்ம டொம்முன்னு விழுக வேண்டியதுங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் மெயின்டெனன்ஸு வந்து அவ்வளோக்கா இல்லைங்க. என்னடா நெகட்டிவாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இருக்கிறத சொல்லி தான் ஆகணும். பட் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் க்ரீனிஷாக நல்லா இருக்குங்க. இங்கே ஒரு கல் இருக்குது, இதில் உட்காருவோம் ஜம்முன்னு. நல்லா இருக்குல்ல இந்த இடம்? உண்மையில் இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்குங்க. நல்லா என்னையை சுற்றி நல்லா க்ரீனிஷாக இருக்குது. நான் அப்படியே கல்லில் உட்காந்து அழகாக பேசிக்கிட்டே நல்லா இருக்குது. ரோஸ் கார்டன் அப்படின்னு உள்ளே வந்தோங்க. ஆனால் கண்ணு கட்டின வரை ரோஸ் தான் தெரில, ஒரு கிணறு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்க, ஓரளவு கூலிங் கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஒரு குகைக்குள்ளே போக போகிறோம். குகைக்குள்ளே ஆர்டிஃபிஷியலா? இதுதாங்க ரோஸ் கார்டன். அண்ணன் தான் சொன்னார் இதுதான் ரோஸ் கார்டனு. நம்மளும் ரோஸை தேடி ரொம்ப அலைஞ்சோம். ரோஸு சீசனுக்கு மட்டும்தான் இருக்குது மாமா. ஸோ இதனால் இன்றைக்கி ரோஸ் இல்லை, பரவாயில்ல. பட் ஓரளவு இந்த இடம் நல்லாயிருக்கு, ஓகே தான். கொஞ்சம் கண்ணு குளிர்ச்சியாக க்ரீனிஸ் அங்கங்கே கொஞ்சம் கலராக இருக்குங்க. இதுக்கப்புறம் அடுத்த வியூ பாயிண்ட் கிளம்புவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ் கார்டன் விட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ டீ சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி பிளானு. குளிருக்கு டீ உண்மையிலே நல்லா இருக்குங்க. உடம்பு கொஞ்சம் ஹீட் ஏறிடுச்சு, நல்லாவே இருக்குது. டீ பிரியர் கேட்க மாட்டாரு. அவ்வளோதாங்க, நம்ம இப்படி போய் சுற்றிட்டு இப்படி பின்னாடி வந்துட்டோம். அப்போ நமக்கு முன்னாடி தான் இருக்குது பாருங்க. இங்கே தான் நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டியை நிப்பாட்டணும். லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட் பார்த்தீங்களா? நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி சேஃப்டியாக தாங்க நிற்கிது. பிளானில் ஒரு சின்ன மாற்றங்க. நானும் ஜெஸ்வின் ஃப்ரெண்டும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்க கடையில் ப்ரெட் ஆம்லேட்டும் காலிஃப்ளவர் சில்லியும் சாப்பிட்டுட்டு இதோட முடிச்சுக்கலாம் தான் இருக்கிறோம். ப்ரோ பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஆம்லேட் வாங்கி ஜம்முன்னு உட்காந்துட்டாரு. நான் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சில்லி வாங்கிட்டோங்க. பரவாயில்ல ப்ரோ, நிறையவே வச்சு கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோ, நாங்கள் சின்ன பையன் சாப்பிடணும், அப்போ தெம்பாக இருக்கும். காலிஃப்ளவர் டேஸ்ட்டாகவும் இருக்குது, நிறையாவும் இருக்குங்க.
யூடிஎஸ் ஸ்குவாட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சில்லியும் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நான் மோட்டோ லாங்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். செல்லக்குட்டி ஜம்மு நிற்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேக் வியூக்கு திருப்பி வந்துட்டோங்க. இந்த அவர்கிட்ட கேட்போம், எங்கே அது எவ்வளோ தூரம்? 3 கிலோமீட்டர் கிளியூர் ஃபால்ஸ். வேணால் மேப்லாம் போட்டால் வரும்ல? ஓகே மக்களே, இப்போ பிளான் போட்டோம். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த கிளியூர் ஃபால்ஸ் அப்படின்ற ஏரியாவுக்கு போவோம். அங்கே தண்ணி நல்லாயிருக்கும் சொல்லி நம்ம ப்ரோ சொல்லியிருந்தாரு. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்வராயன் டெம்பிள் கண்டிப்பாக போகணுங்க, குகை கோயில். யூடிஆர் ஸ்குவாட் கிளியூர் ஃபால்ஸ் இங்கேருந்து 2.4 கிலோமீட்டர் போட்டிருக்கு, 7 மினிட்ஸு. இப்போ தான் மேப்பு போட்டேன் அந்த ப்ரோ சொன்ன மாதிரி. இப்போ ஜம்முன்னு நம்ம கிளியூர் ஃபால்ஸ் போயிட்டு அந்த தண்ணி வருதாமல் என்ஜாய் பண்ணிட்டு வரலாங்க. லெஃப்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிங்லாம் நல்லா சூப்பராக போயிட்டுருக்காங்க. இந்த ரைட் எடுத்து இப்படி போகணும் கிளியூர் ஃபால்ஸுக்கு. இங்கே பாருங்க பாப்பி ஹில்ஸ் அதுன்னு சொல்லி அட்வென்ச்சர் நிறையா வச்சுருக்காங்க. ஆனால் அது எல்லாமே ப்ரைவேட்டுங்களாம். அட்வென்ச்சர் பார்க்கு நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. கொஞ்சம் என்னங்க எனக்குள்ளே பைக்கை பார்க்கிங் மட்டும் நடந்து போகணுமா தெரியலையே என்னன்னு. பார்க் பண்ணி நடந்து போகணுமாக்கா? ஆ, இதுக்கப்புறம் நடந்து போகணும். அங்கே போனால் பார்க்கிங் சார்ஜஸா? 20 ரூபா. எவ்வளோ நேரம் ஆகும் நடந்து போக? இறங்கி வரணும். நல்லா இருக்குமா? தண்ணி போகுதா? சரி ஓகேக்கா. அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, பைக் அங்கனுக்குள்ளே போட்டுட்டு ஹெல்மெட் அங்கே கொண்டு வந்து வச்சுருங்க, நாங்கள் சேஃபாக பார்த்துக்குறோம் அப்படின்ட்டுருக்காங்க. நம்ம இங்கே நிப்பாட்டிடுவோங்க பைக்கை. இப்போ கிராஸ் அவுட்ரு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்கோம். 250 படிக்கட்டு ஏறி இறங்கணுன்றனால தண்ணி தேவைப்படும் சொல்லி சொன்னாங்க. சரி வாங்கிட்டோம். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் உள்ள வரை வருதுங்க. இங்கே வந்து கீழெல்லாம் கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. போட்டிருக்காங்க வே டு ஃபால்ஸ். இதில் வந்து படிக்கட்டு இறங்குது போலங்க. சூப்பருங்க. 250 படிக்கட்டு இறங்கணுங்க. திருப்பி 250 படிக்கட்டு இறங்கணும். இது வழியாக போனால் ஃபால்ஸ் போயிடலாம். பரவாயில்ல, படியெலாம் கட்டி விட்ருக்காங்கங்க. மற்ற இடத்துல எல்லாம் ஃபால்ஸ்க்கெலாம் போனோம்னா படி இருக்குமா என்னன்னே தெரில. இந்த இடத்துல படியெலாம் கட்டி விட்ருக்காங்க. படி இல்லாத இடத்துல ஸ்டீல் படிக்கட்டுலாம் போட்டிருக்காங்க. சூப்பரில் உண்மையிலே ஒர்த்து தாங்க இந்த இடம். நல்லா அட்வென்ச்சராக ட்ரெக்கிங் பண்ணி இறங்கி ஏறணும். ஆனால் ரொம்ப அப்படி வெர்டிகலாக இருக்குது. வெர்டிகலாக ஏறுது. ஃபால்ஸ் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வேகமாக போய் பார்த்துருவாங்க. அப்படியே இறங்கி வந்தோம்னா இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்குலாம் அங்கங்கே கட்டி விட்ருக்காங்க உட்கார்றதுக்கு. சூப்பருங்க. இங்கே பாருங்கள் மூங்கில் அழகாக எழுதி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் அப்படியே அட்வென்ச்சராக இறங்குதுங்க. இறங்கி போயிட்டே இருக்குது. ரொம்ப இறங்குதுங்க கீழே செங்குத்தா. ப்ரோ ஏறி வந்தார் அங்கேருந்து. ரொம்ப முடியல பழம்புறாரு. நாங்களும் அந்த ஸ்டேஜுக்கு தான் வருவோம்னு நினைக்கிறேன். இன்னும் வந்த தூரம் இறங்கணுமா ப்ரோ? ஓகே. உங்கள் பேர் ப்ரோ? நதீம். நதீம். எந்த ஊர்? வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணிலேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குங்க. பாருங்கள் ஸ்டீல் படிக்கட்டு. கொஞ்சம் பார்த்து தான் இறங்கணும். நல்லா டீப் வேலியாக இருக்குது நம்ம விளாக் பண்ணுற இடம். எனக்கு ஏற்காடில் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? நேச்சர். அது எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது டவர் இருக்குங்க. உங்களுக்கு கேமராவில் தெரிய வாய்ப்பு இல்லை, எல்லா இடத்துலையுமே டவர் இருக்குங்க. யூடிஆர் ஸ்குவாட் நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். எனக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியல வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். தண்ணி ஓரளவு நல்லாவே போகுதுங்க. இப்போ கிட்ட போய் ஃபால்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி வருது பாருங்கள் ஃபால்ஸில் தண்ணி. இது செம்மையாக இருக்குங்க. ஸ்டெப்பாக வருது. சூப்பருங்க. இங்கே பாருங்க எங்கேருந்து ஃபால்ஸ் கொட்டுதுன்னு சொல்லி. சூப்பருங்க. அப்படி இப்படி நம்ம ஏறி போயிடலாம் போல். இந்த ஃபால்ஸ் கிட்ட போவோம். ஃபஸ்ட்டு கீழே இறங்குவோம், அதுக்கப்புறம் கிட்ட போவோம். ஃபால்ஸ் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த இதை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். வழுக்காமல் இருந்தால் ஓகேங்க. தண்ணி சவுண்டில் வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியல. வாய்ஸ் கொஞ்சம் டம்மியாக கேட்டால் மன்னிச்சுக்கோங்க. இங்கே நல்லா தெரியுது. ரொம்ப தண்ணி இல்லைனாலும் நல்லா போகுது ஓரளவு. அங்கே பாருங்கள், அங்கேயும் நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க. கீழே வரை இறங்கி போய் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. என் புடனைக்கு முன்னாடி எங்கேருந்து ஃபால்ஸ் விழுகுது பாருங்கள். சரியான ஹைட்டுங்க. சூப்பராக இருக்குது. 250 படிக்கட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அசால்ட்டாக இறங்கிட்டோம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஃபால்ஸில் குளிக்க தான் முடியல. கண்டிப்பாக ஃபால்ஸை வாட்ச் தொட்டுட்டு போயிருன்னு சொல்லி தான் ரிஸ்க் எடுத்து ஏறிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக மேலே ஏறிட்டேன். அப்புறம் ஃபால்ஸில் லைட்டாக நனைஞ்சு ஜாலியாக சில் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்பாட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து மேலே வந்தாச்சுங்க. யூனிகான் செல்லக்கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் மோட்டோ வாக்கிங்கில் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்வராயன் கோயிலுக்கு வந்து போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. 6 கிலோமீட்டர் இருக்குங்க. லெஃப்ட்டில் போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீ பிரேக் விடலாம்னு சொல்லி பிளானு. ஏன்னா ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. நம்ம ஃபாஸ்ட் சார்ஜர் வச்சுருக்கோம். வீட்டில் இருக்க சார்ஜர் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு கடையில் உட்காந்து சார்ஜ் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழிச்சு கிளம்பலான்றதாங்க பிளானு. டீ கார்னர் இங்கே ஒன்று இருக்குங்க.
யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். சேர்வராயன் கோயில் போயிட்டு வந்துட்டோம்னா ரொம்ப லேட் ஆயிரும், வீட்டுக்கும் போக லேட் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே டீ சாப்பிட்லாம். டீ சாப்பிட்டு எனர்ஜி ஏறிடுச்சு, மூடு மாறிடுச்சுன்னா சேர்வராயன் டெம்பிள் போகிறோம். இல்லை மூடு மாறல, எனர்ஜி அப்படியே தான் இருக்குன்னா நம்ம ரிட்டன் வீட்டுக்கு தாங்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப சஸ்பென்ஸ் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, அப்படி தாங்க போகுது. எனக்கே சஸ்பென்ஸாக தான் போயிட்டுருக்கு இந்த விளாக். அதுக்கு முன்னாடி சார்ஜ் போடணும், நம்ம மொபைலுக்கு 5% தான் இருக்குது. ஓகேங்க, அப்படியே டீ சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ரோவோட ஃபேவரட் டீ வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்ட்டாங்க. அதனால் இன்னொரு ஃபேவரட் ஐஸ்கிரீம். திரும்ப வளராத திருப்பி சொல்லு, பரவாயில்ல, நான் எடிட் பண்ண மாட்டேன், போட்டுருவேன் சொல்லு. அதனால் இன்னொரு ஃபேவரட் இருக்குது, ஐஸ்கிரீம். அதை சாப்பிட போகிறேன். ஆமாங்க, இங்கே தான் நமக்கு பின்னாடி இருக்குது ஐஸ்கிரீமு. ஒரு நல்ல ஃப்ளேவரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி சாப்பிட ஆரம்பிப்போம். என்ன ஃப்ளோ உனக்கு வேணும்? என்ன ஃப்ளேவர்? எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும், அதை எடுத்துக்கிறேன். நாங்கள் இருக்குது சாக்லேட் ஃப்ளேவர். சாக்லேட் தான் சொல்கிறேன். உனக்கு சாக்லேட் எடுத்துருவா? சாக்லேட் எடுத்துருவா. சாக்லேட் தானே? ஓகே, சாக்லேட் 2 சாக்லேட் எடுத்தாச்சுங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம சில் பண்ணலாங்க. யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீ சாப்பிடல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டனால இன்னும் எனர்ஜி நிறையா ஆயிடுச்சு. ஸோ வந்து நாங்கள் சேர்வராயன் கோயில் போகணுன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு இப்போ கோயிலை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்வராயன் கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.4 கிலோமீட்டர் இருக்குது, 8 நிமிஷம் போட்டிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க மக்களே. அங்கே போட்டிருக்கு பாருங்கள், சேர்வராயன் கோவில் ரைட் சைடில் போனோம், நேராக போனால் பெங்களூரு அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம பெங்களூர்லாம் போக தேவையில்ல. ஸோ ரைட் சைடில் இப்போ கட் ஆகணும், நம்ம இந்த ரைட்டில் தாங்க போகணுன்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம சேர்வராயன் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பணும்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே ஒரு ஆர்ச் இருக்குது பாருங்கள், இதில் போகணுங்க. 1 கிலோமீட்ரு இங்கே போனால் வேறு ஏதோ ஒரு ஊர் போட்டிருக்கு. ஸோ இதுக்குள்ளே போய் நம்ம 1 கிலோமீட்டர் போனோம்னா அந்த கோயில் வியூ பாயிண்ட் போயிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்காட்டில் உயரமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுதான் இந்த சேர்வராயன் டெம்பிள் இருக்க இடம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொன்னாங்க. அவ்வளோதாங்க, 240 மீட்டர் தான் போர்டு போட்டிருக்கு சேர்வராயன் கோயில்னு சொல்லி. அதுக்கு வந்துட்டோங்க. என்னங்க அப்படியே ஏறி அப்படி இறங்குது. டிக்கெட் எதுவும் வாங்குறாங்களா? டிக்கெட்டு தேவையில்லைங்க. இது எங்களுக்குள்ள வியூ பாயிண்ட் பார்க்குறதுன்னு தெரியலையே. நல்லா இருக்குங்க, ஆனால் இந்த இடம் கொஞ்சம் அப்படியே பார்க்குறதுக்கு நல்ல ஹைட்டான வியூன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளை சுற்றி எல்லாமே கீழே தாங்க இருக்குது. பரவாயில்ல, செம்மையாக இருக்குங்க இந்த பிளேஸு. வாவ், சூப்பருங்க. டாப் ஆஃப் த ஹில்லு. இங்கே எவ்வளோ கடைகள் இருக்குது பாருங்கள். நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்கங்க. செம்மல. இங்கே பாருங்கள், நிறையா அட்வென்ச்சரான விஷயங்கள்லாம் இருக்குது, பைக்கு அது இதுன்னு சொல்லி. சூப்பரில். எப்பப்பப்பப்பா ப்ரைவேட்டாக செம்மையாக இருக்குங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. நல்லா ஜாலியாக பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. நல்லா இருக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஹில்லை சுற்றிக்கிட்டு இருக்கேன், ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, அங்கங்கே சாணி இருக்குங்க, அங்கங்கே பாறைகள் இருக்குங்க, கொஞ்சம் ஜாக்கிரதுங்க. இந்த இடத்துல வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. வாவ், பார்க்குற உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யூடிஆர் ஸ்குவாட். வாவ், செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு. அப்படியே நேராக போனால் இன்னும் செம்மையாக இருக்கும். காடு, மலை, கரை, லொட்டு லொசுக்கு எல்லாத்துலேயுமே நம்மளை சேஃப்டியாக கூப்பிட்டு போகிறேன் என் செல்ல குட்டிக்கு ஒரு உம்மா, லவ் யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பள்ளத்தாக்கு போய் பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்குங்க வியூ பார்க்குறதுக்கு. வாவ், அங்கே பாருங்கள், ஹோல் சிட்டியே தெரியுது. இங்கே கொஞ்சம் கொஞ்சம் வில்லேஜில் அப்படி இப்படி தெரியுதுங்க, நல்லாயிருக்கு மக்களே. இதுதான் பார்த்தீங்கன்னா சேர்வராயன் கோயில் அப்படின்னு போட்டிருக்கு. கேமரா நாட் அலோடுன்னு போட்டிருக்குங்க. ஸோ வந்து நம்ம எடுக்க வேணாம். குகை கோயில் குகைக்குள்ளே இருக்குங்க. நான் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு வரேன். யூடிஆர் ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்வராயன் கோயிலேருந்து கிளம்புறோங்க. இந்த இடத்துல போய் ஒரு டீ அடிப்போம், வாங்க போகலாம். அழகாக ரிமோட் கண்ட்ரோலில் கண்ட்ரோல் பண்ணுறான் அந்த பையன் இந்த காரை. 2 டீ ஸ்ட்ராங்காக போட்டுருங்க. இங்கே பாருங்கள், டீக்கெலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட் கிளாஸ் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி ஊற்றுறாங்கன்னு டீ. இதில் ஊற்றுனா ஒரு டேஸ்டாக்கா எப்படி கொப்பளிச்சு வருது பார்த்தீங்களா, சூப்பராக. இது திருப்பி யூஸ் பண்ணுறதா இல்லை ஒன் டைம் யூஸ் ஆக்கா? யூஸ் பண்ணுறது தான். இந்த மாதிரி கொதிக்க வச்ச மட் கிளாஸ் டீயை ஃபஸ்ட் டைம் குடிக்க போகிறேன், எப்போ இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தாங்க இருக்குது உண்மையிலே. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஏலக்காய் ஃப்ளேவர் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இந்த டீயை குடிச்சிட்டு அப்படி நான் கண்டினியூ பண்ணுறேன் மக்களே. யூடிஆர் ஸ்குவாட் இப்போ நாங்கள் 2 பேர் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஏற்காட்டிலேருந்து இறங்குற இடத்துல நிற்கிறோம்.
அவ்வளோதான் யூடிஆர் ஸ்குவாட். இந்த வீடியோ முடிஞ்சு. கண்டிப்பாக அந்த ஏற்காடு ட்ரிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு என்ஜாயபிள் ட்ரிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி. எனக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. என்ன ப்ரோ? கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் ஃபினிஷிங் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நல்லா நிறைய பிளேஸ் சுற்றி பார்த்தோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணிடுங்க மக்களே. இன்னொரு விஷயம், நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் எப்போ ரீச் பண்ணுறோமோ யூனிகான் ட்ராவல் ரைடர் சேனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் போக போகிறோங்க. ஸோ உங்களோட ஆதரவை தெரிவிச்சிங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். எவ்வளோ எஃபோர்ட் போட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மக்களே. ஓகே மக்களே, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்குமார். ஜெஸ்மி. பாய்.